லேட்டஸ்டா சென்னையில ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதோட ரிசல்ட் தான் இப்போ டாக் ஆஃப் தி டவுனே. என்ன ஸ்பெஷல்னா, இதுல பசங்க ஒரு பக்கம் பொண்ணுங்க ஒரு பக்கம்னு ஓட்டு பயங்கரமா ஸ்ப்ளிட் ஆகுது பாஸ். சோ நம்பர்ஸ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லுங்க, இது சும்மா ஒரு புது ட்ரெண்டா இல்ல இந்த எலெக்ஷனோட மொத்த கேமேமே மாத்த போற ஒரு சம்பவமா? யோசிச்சு வைங்க. ஓகே, மேட்ச் ஸ்டார்ட்ஸ். டீம் பாய்ஸ் vs டீம் கேர்ள்ஸ். சென்னை பசங்க ஓட்டு யாருக்கு? அதை விட முக்கியமா பொண்ணுங்க ஓட்டு யாருக்கு? ரெடி ஆயிருங்க, ஏன்னா ஒரு டீமோட ரிசல்ட் உங்களை கண்டிப்பா ஷாக் ஆக்க போகுது. ஃபர்ஸ்ட் டீம் பாய் ஸ்கோர் என்னன்னு பாப்போம். ஆண்கள் ஓட்டுல திமுக 37.4% வாங்கி கெத்தா லீடிங்ல இருக்கு. ஆனா தாவக சும்மா இல்ல, 33% ஓட்டோட பரோ பின்னாடி துரத்துது. அதிமுக 23%த்துல 3வது இடம். செம்ம டஃப் ஃபைட்ல. ஆனா வெயிட் கரோ பாய்ஸ், இது வெறும் பசங்களோட ஸ்கோர் தான். இப்ப உண்மையான ட்விஸ்டே இங்க தான் இருக்கு. டீம் கேர்ள்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்போமா? கெஸ் பண்ணுங்க. அவங்களோட முடிவு தான் மொத்த கதையையும் மாத்த போகுது. இங்க பாருங்க, பொண்ணுங்களோட ஓட்ல தமிழக வெற்றிக் கழகம் 43.4% வாங்கி வேற லெவல்ல தெறிக்க விடுது. திமுக 32.7%க்கு தள்ளப்பட்டு 2வது இடத்துக்கு போயிருச்சு. அடேங்கப்பா, இதுதான் அந்த மெகா ட்விஸ்ட். இந்த நம்பர்ஸ பார்த்தா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. இது ஒருவேளை தமிழகத்தோவுக்கு ஆதரவான ஒரு சைலண்ட் வேவா இருக்குமோ? அதாவது வெளியில பெருசா சத்தம் இல்லாம அமைதியா ஒரு பெரிய ஆதரவால உருவாகி இருக்கா? வாங்க இத கொஞ்சம் டீப்பா பாப்போம். ஆனா ஒரு நிமிஷம், ஏன் எதுக்காக பொண்ணுங்க மத்தியில தவேகவுக்கு இவ்ளோ பெரிய சப்போர்ட்? உங்க மனசுலயும் இதே கேள்விதானே ஓடுது? இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? தளபதி விஜயோட இமேஜா? இல்ல தவகை கொண்டு வர போற புது நலத்திட்டங்களா? இல்ல போதும்பா அந்த பழைய கட்சிகள்னு ஒரு புது மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்களா? இல்ல வேற ஏதாச்சும் சீக்ரெட் இருக்கா? இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். இந்த சைலண்ட் வேவ், இந்த அமைதி புரட்சி எலெக்ஷன் ரிசல்ட்ல ஒரு பெரிய ஷாக் கொடுக்குமா? யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வருமா? என்ன சொல்றீங்க? சரி, இந்த ஓட்டு பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் சீட்டா கன்வெர்ட் ஆகுமா? உண்மையிலேயே சென்னையில தவைகாவால எத்தனை தொகுதிகளை ஜெயிக்க முடியும்? இந்த சர்வே படி பார்த்தா சென்னையில மட்டும் தாவகை 8ல இருந்து 12 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்னது, ஒரு புது கட்சி, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல நிக்கிற கட்சி, சென்னையில மட்டும் இத்தனை சீட்டு ஜெயிக்கிறதா? யோசிச்சு பாருங்க, இது சான்ஸே இல்ல, வேற லெவல் சம்பவம். ஆனா ஒரு விஷயம், இதெல்லாம் ஒருவேளை வெறும் ஸ்டார்டர் பேக் தானோ? மெயின் பிக்சர் இனிமே தான் வரப்போகுதோ? யாருக்கு தெரியும்? இப்போ இந்த மொத்த அனாலிசிஸோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஃபைனல் வின்னர் யாருங்கிற பெரிய கேள்வியா இப்போ உங்ககிட்டயே நான் கேட்கறேன். அப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த பாய்ஸ் vs கேர்ள்ஸ் ஓட்டு கணக்கு சென்னையோட ஃபைனல் ரிசல்ட்ட தலைகீழா மாத்திடுமா? கடைசில யாரு ஜெயிக்க போறா? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க பாய்ஸ் டீமா இல்ல கேர்ள்ஸ் டீமா? திமுக vs தவேக, சென்னையில ஜெயிக்க போறது யாரு? உங்க கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. See you.